விருதுநகர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் சிவகாசி அருகே ஈஞ்சார் நடுவுப்பட்டியில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்குள்ள ஒருவரின் குழந்தையை வாங்கி கொஞ்சிய ராதிகா அடுத்து சரத்குமாருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று தனக்கு ஆதரவு திரட்டினார். திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா மாலைய கவுண்டன்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது விவசாய தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்துக் கொண்டிருந்த பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்த திலகபாமா வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வழிவகை செய்வேன் என கூறினார். வாசனை திரவிய தொழிற்சாலை, பூக்கள் அண்ட் பழங்களை பதப்படுத்துகிற தொழிற்சாலை, இதையெல்லாம் இங்கு கொண்டு வருவதற்கு நான் இந்த பகுதியில் உறுதியளித்து விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் கொளுத்தும் வெயிலில் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்குள்ள டீ கடையில் டீ போட்டு கொடுத்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். நாமக்கல் சந்தைப்பேட்டை புதூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் அங்கிருந்த இஸ்திரி கடைக்கு சென்று துணியை அயன் செய்தார். முன்னதாக நரிக்குறவர் காலனிக்கு சென்ற மாதேஸ்வரனுக்கு அங்குள்ள மக்கள் பாசிமணி மாலைகளை வழங்கினர். ஒரு மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று கேட்டு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.